ஆம், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லதத்தபிஉன்ன ஸனன மன் கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ர் வ திராஅன் பிதிரா. நீங்கள் பின்பற்றுவீர்கள் முன்னால் சென்றவர்களை முழம் முழமாக ஜான் ஜானாக. அவர்கள் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்து கொண்டாலும் நீங்களும் அதிலே நுழைவீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் யார்? அல் யஹூது வன் நஸாரா, யூதர்களும் நஸரானிகளுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபமன், வேறு யாரை நீங்கள் பின்பற்றப் போகிறீர்கள்? லா இலாஹா இல்லல்லாஹ். யூதர்களும் நஸரானிகளும் கூறிய வழியில் இந்த முஸ்லிம் சமூகம் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லை என்று மறுக்கட்டும் இந்த முஸ்லிம் சமூகம். அவர்களுடைய கலாச்சாரம் மாறிவிட்டது, அவர்களுடைய செயல்பாடுகள் மாறிவிட்டது, அவர்களுடைய ஒழுக்கங்கள் மாறிவிட்டது, அவர்களுடைய நோக்கங்கள் மாறிவிட்டது, அவர்களுடைய குறிக்கோள்கள் மாறிவிட்டது. அல்லாஹ் இட்ட அத்துணை தடைகளையும் மீறி யூதர்களையும் நஸ்ரானிகளையும் போன்று வாழ்வதைத்தான் இன்று முஸ்லிம்கள் பெருமையாக மதிப்பாக கருதுகிறார்களே தவிர இஸ்லாமிய அடையாளங்களோடு முஸ்லிம்களாக வாழ்வதை இந்த முஸ்லிம் சமூகம் பெருமையாக நினைக்கிறதா? சித்து பாருங்கள். பிஸ்மில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுவதை ஒரு முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடத்திலே, ஒரு முஸ்லிம் இடத்திலே பகிர்ந்து கொள்வதை மாற்று மதத்தாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு முஸ்லிம் வெட்கமாக பார்க்கிறான். அவனுக்கு குட் மார்னிங் சொல்லுவது பெருமையாக இருக்கிறது, ஹாய் என்று கூறுவது பெருமையாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் மாற்று மதத்தாக இருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய முகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவாகிய, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்திய சுன்னாவாகிய தாடியை வளர்த்து முஸ்லிம்கள் மற்ற நிறுவனங்களிலே வேலை செய்வது அவர்களுக்கு ஒரு கேவலம். லா இலாஹா இல்லல்லாஹ். எத்துணை சுன்னாக்களை இந்த முஸ்லிம் சமூகம் யூதர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அப்படியே தங்களையும் மாற்றிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பேச்சிலே அவர்களை போன்று வர வேண்டும், நடையிலே அவர்களை போன்று வர வேண்டும், தோற்றத்திலே அவர்களை போன்று வர வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். யா அல்லாஹ், நீ அருள் செய்தவர்களின் வழியை காட்டு, உன் கோபத்திற்குள்ளான அந்த யூதர்கள் நஸ்ரானிகளின் வழியை காட்டாதே என்று தொழுகையிலே துஆ செய்வார்கள். கைகளை கட்டிக்கொண்டு அவர்களுடைய முகங்களை பார்த்தால் யூதர்கள் நஸ்ரானிகளுடைய அடையாளம் அவர்களுடைய முகத்திலே இருக்கும். என்ன துஆ, என்ன துஆ? நஸ்ரானியின் வழியை காட்டாதே யா அல்லாஹ், யூதர்களின் வழியை காட்டாதே யா அல்லாஹ். ஆனால் முஸ்லிமே, நீ சிந்திக்கவில்லையா? உன் முகத்திலே அவர்களுடைய வழியை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய், உன் பேச்சிலே அவர்களுடைய வழியை சுமந்து கொண்டிருக்கிறாய். ஏன் உன் வீட்டில் இருக்கும் குழந்தைக்கு கூட அவர்களின் வழியைத்தான் நீ வழிகாட்டுகிறாய். லா இலாஹா இல்லல்லாஹ். சித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முஸ்லிம் வீடுகளிலே ஓடக்கூடிய கார்ட்டூன் யாரால் உருவாக்கப்பட்டது? யாரால்? இஸ்ரேல். உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய முஸ்லிம்களே, உங்களுடைய குழந்தைகள் கார்ட்டூன் பார்க்கிறார்களே, இஸ்ரேல் உருவாக்கிய கார்ட்டூனை இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்ப்பதை இஸ்ரேல் அரசாங்கம் ஏன் தடை செய்தது? அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை ஒரு நோக்கத்தோடு வளராது. அதை பார்த்து வளர்க்கக்கூடிய குழந்தை சஹாபாக்களை பின்தொடர்ந்து செல்லாது. அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை முஹம்மது ரசூலை பின்பற்றுவதை கண்ணியமாக கருதாது. அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை ஒரு ஆண் பெண்ணோடு பேசுவதை, ஒரு பெண் ஆணோடு பேசுவதை, அவர்கள் இருவரும் உறவை பரிமாறுவதை ஒரு வெட்க குணத்தின் உருவமாகவே கருத மாட்டார்கள். முஸ்லிம் சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு ஆண் பெண் கலர்ப்பது என்பதெல்லாம் ஒரு முஸ்லிம் சமூகத்திடத்திலே ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆண் பெண் முஸ்லிம்கள் பேசுவதெல்லாம் முஸ்லிம்களிடத்திலே ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பாவமே கிடையாது, அது ஒரு குற்றமே கிடையாது. யூதர்களுடைய சூழ்ச்சி வலை அதுதான். இளைஞர்களுடைய நோக்கத்தை அழிக்க வேண்டும். முஸ்லிம் இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த நோக்கத்தையும் குடி தோண்டி புதைத்து உலக பெண்
என்றால் போதும் என்ற அளவுக்கு இந்த முஸ்லிம் சமூகத்துடைய வாலிபர்களையும் முஸ்லிம் பெண்களையும் மாற்றிய காரணத்தால் தான் சர்வ சாதாரணமாக இஸ்லாமை தூக்கி எறிந்துவிட்டு மாற்று மதத்தவர்களோடு ஓடிச் செல்லக்கூடிய முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் வீடுகளிலே நாளுக்கு நாள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். சிந்திக்க வேண்டாமா இந்த முஸ்லிம் சமூகம்? ஏன் இஸ்ரேல் கஸாவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை குறிபார்த்துக் கொள்கிறது? ஏன் கொள்கிறது? ஏன் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மட்டும், அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் அளிக்கிறது? தந்தை தாயை விட்டுவிட்டு அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் 10 மாதம் சுமந்த குழந்தையை தாயின் கண்களுக்கு முன்னால் நெற்றியிலே வைத்து சுடுகிறதே ஏன்? அடுத்த ஒரு தலைமுறை உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக. யூதர்களை எதிர்க்கக்கூடிய அடுத்த ஒரு தலைமுறை இந்த பூமியில இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். அறிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம் சமூகமே, வளருங்கள் உங்கள் பிள்ளைகளை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில், ஈமானின் அடிப்படையில், சஹாபாக்களுடைய வரலாறுகளின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் குழந்தைகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் கொடுக்க வேண்டிய உதவி, அவர்களால் அவர்களுடைய பிள்ளைகளை யூதர்களுக்கு எதிராக அல்லது முஸ்லிம்களுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிராக வளர்க்க முடியவில்லை. உங்களுடைய குழந்தைகளை வளர்த்து அவர்களுடைய குழந்தைகளாக அவர்களுக்கு கொடுங்கள். அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை பாதுகாக்கும். அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தும். இந்த உலகத்திலே முஸ்லிம்களுடைய ஆட்சியை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய வேரை இந்த உலகத்திலே ஊன்றும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போல, அல்லாஹ் எந்த ஒரு அடுக்குமாடி வீடையும் எந்த ஒரு குடிசையையும் அல்லாஹ் விடமாட்டான். இல்லா அத்கலஹு அல்லாஹு ஹாதத்தீன், அதனுள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நுழைக்காதவரை அந்த காலம் விரைவில் கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கான தயாரிப்புகளோடு வாழ வேண்டும்.